காட்டில் ஒரு சிங்கம் ஒரு முயல் இருந்தது. அந்த சிங்கத்தோட கொகையாண்ட இந்த முயல் என்ன பண்ணும், எப்போ பார்த்தாலும் அந்த சிங்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியே போய் விளையாடிட்டு இருக்கும். இதை பார்த்து காண்டான சிங்கம் என்ன பண்ணுச்சு, முயலை கூப்பிட்டு, முயல் இந்த மாதிரி என்னை தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா ஒரு நாள் உன்னை நான் சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ இதில் கடுப்பான முயலும் கடுப்பாயிட்டு இருக்கு. முயல் கடுப்பாக என்ன பண்ணிடுச்சு, சரி நீ என்னை சாப்பிட்டுக்கோ, ஆனால் அதுக்கு முன்னாடி உனக்கும் எனக்கு ஒரு போட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுச்சு. என்ன போட்டி அப்படின்னா, நாளைக்கு காலையில் நம்ம 2 பேரும் ஓட்டப்பந்தயம் ஓடுவோம். அப்போது சிங்கம் நீ ஜெயிச்சனா என்னை சாப்பிட்ரு, நான் ஜெயிச்சேன்னா நான் எப்பவும் போல அவன் கூட விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முயல் சொல்லிடுச்சு. அடுத்த நாள் என்ன பண்ணாங்க, இந்த முயலும் சிங்கமும் ஓட்டப்பந்தயத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஓட்டப்பந்தயம் நடக்குது, அதில் முயல் ஜெயிச்சிடுச்சு. இதை பார்த்துட்டு இருந்த நரி என்ன பண்ணுச்சு, இன்னும் நீ ஒரு சிங்கத்திட்ட போயிட்டு இன்னும் நீ ஒரு சின்ன முயல்கிட்ட போய் தோத்துட்டியே அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த சிங்கம் வந்து இப்போ ஒரு நல்ல ஒரு பதில் சொல்லுச்சு. அந்த பதில் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஜெயிச்சிருந்தேன்னா அந்த முயல் வந்து எனக்கு ஒரு வேளை ஃபுட்டு தான். ஆனால் அந்த முயலுக்கு அது அதோட லைஃப்பை அது காப்பாற்றிருக்கு. ஸோ நம்மளில் பல பேர் அப்படிதான், வேலையில், நம்மளோட வாழ்க்கையில், நம்மளோட தொழிலில் லைஃப்காக ஓடுறோமா இல்லை ஃபுட்டுக்காக ஓடுறோமா, அது எதுவுமே தெரியாமல் ஓடிட்டு இருக்கோம். எதுக்காக ஓடுறன்றதை முதல்ல டிசைட் பண்ணுங்க, ஓடுங்க, வெற்றி பெறுங்க.